ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புனிதாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மொறுமொறுப்பான ஆனியன் பக்கோடா. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் நீளமாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட பொடியாக கட் பண்ண 3 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சியை தட்டி சேர்த்துக்கலாம். இது கூட பக்கோடாவுக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கிறதுல 1 கப்பு கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஆனியன் பக்கோடா கிறிஸ்பியாக வர்றதுக்காக 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதை பிசைஞ்சிட்டு இருக்கும் போதே ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி காய வச்சிடலாம். இப்போ அதிலிருந்து 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். அடுத்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ இந்த மாவை எண்ணெயில் சேர்க்கும் போது உதுத்து சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ மொறுமொறுப்பான ஆனியன் பக்கோடா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புனிதாஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.